முத்துசாமி உங்ககிட்ட எனக்கு போன் வந்தது, அந்த போனை தொடர்ந்து என் கை நடுக்குது அப்படிங்கிற படிப்பார். 30 நாட்களுக்குள் 25 மாடல். அவர்களுக்கு கல்வி என்பது இன்னும் எட்டாக்கரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பின்னருள்ள தர்மங்கள் யாவும் நிலை பெற்று ஒளிர செய்தல். கிணறு இருக்கணுமா வெட்டு, யாருக்காவது துணிமணி வாங்கி கொடுக்கணுமா வாங்கி கொடு. பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களில் குற்றவாளிகளுக்கு அதிகமான தண்டனைகள் பெற்றுத்தந்தவர். போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்த அனுபவத்தின் அடிப்படையில் IAS, IPS மற்றும் குரூப் தேர்வுகளுக்கு தயாராவது பற்றிய புத்தகம் படைத்துள்ளவர். சிறந்த சேவைக்காக 2018 இந்திய குடியரசுத் தலைவரின் பதக்கம் பெற்ற முனைவர் MS முத்துசாமி IPS அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். மக்கள் இனங்கொண்ட தமிழ்நாடு கலக்கும் என்னால் திணையளவு நிலைமையிலும் கிடைக்கும் என்றால் செத்தொடியும் நாள் திருநாளாகட்டும் என்கின்ற பாரதிதாசனை பாடலோடு இந்த வெயிலையும் பொருட்படுத்தாது உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான மாணவ செல்வங்களை, சகோதர சகோதரிகளை நேரில் பார்ப்பதில் மிகுந்த மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தற்காற்று வேளாண்மை செய்த பொருட்டு என்பது வள்ளுவரின் வாக்கு. நாம் கஷ்டப்பட்டு என்ன சம்பாதித்தோமோ அதை தகுதியான மனிதர்களுக்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும், வருங்கால சந்ததியை வளப்படுத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கில் துருவம் என்கின்ற இந்த அமைப்பு விதைகள் விருட்சமாகட்டும் என்கின்ற இந்த 5வது நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஹார்வர்ட் நாட்கள் என்கின்ற இந்த புகழ்பெற்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் அருமை சகோதரர் திரு செல்வம் IAS அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு முத்தாய்ப்பாக இருக்கிறது. சென்னையிலிருந்து தன்னுடைய மனைவி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற இந்த சூழலில் கூட இந்த நிகழ்வு முடிந்தவுடன் மீண்டும் அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற இந்த சூழலில் கூட தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி ஒரு IAS அதிகாரி, அதுவும் இந்திய தோல் ஏற்றுமதி கழகத்தினுடைய பொறுப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரி ஒருவர் நம்மிடையே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், அன்பார்ந்த தம்பி தங்கைகளே, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நாம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக, நாம் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்திற்காக தான் அவர் இங்கே வந்திருக்கின்றார். ஐயா வேலாயுதம் அவர்கள் இந்த வயதிலும் கூட தான் பிறந்த மண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். படித்ததென்னவோ 8வது வகுப்பு தான். உங்களுடைய வாழ்க்கை வரலாறு படித்ததென்னவோ 8வது வகுப்பு தான். ஆனால் இன்று தமிழகத்தில் அவருக்கு தெரியாத தமிழறிஞர்களோ அல்லது கதை ஆசிரியர்களோ, நாவல் ஆசிரியர்களோ, கட்டுரையாளர்களோ அல்லது பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களோ அல்லது துணைவேந்தர்களோ அனைவருமே அவருக்கு அறிமுகமானவர்கள். கோவையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய விஜயா பதிப்பகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த விஜயா என்பது பாரதியார் ஒரு மாத இதழ் நடத்தினார் விஜயா என்கின்ற பெயரில். அந்த பாரதியாருடைய கனவை நனவாக்கும் நோக்கத்தோடு விஜயா பதிப்பகத்தை ஆரம்பித்து அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இந்த ஊருக்காரர், உங்களுக்கு வேண்டியவர், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர். எனவே அவரை இந்த மேடையில் பார்ப்பதும் எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமை சகோதரர் தங்கமூர்த்தி அவர்கள், நான் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பொழுது நன்கு அறிமுகமானவர், பழக்கமானவர், மிகச்சிறந்த பேச்சாளர், கல்வியாளர், கவிஞர், எல்லாமே. அவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார்.
மிகவும் சிறப்பான முறையில் நடத்திக் கொண்டிருக்கிறார். பல்வேறு விருதுகளை பெற்றவர். எனவே அவர்களெல்லாம் இந்த படிப்பினுடைய அருமையை பற்றி உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று மிகவும் சிறப்பான ஒரு கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிறார் நமது பேராசிரியர் ராமராஜ பாண்டியன் அவர்கள். எனக்கு முன்னால் பேசிய விஞ்ஞானி பழனிசாமி சார் இந்த ஹார்வர்ட் நாட்களுடைய புத்தகத்தை வரிக்கு வரி விடாமல் எல்லோரிடமும் சொல்லிவிட்டார். மனப்பாடமாக ஒரு சாப்ட்வேர் மாதிரி இதில் இருக்கக்கூடிய அட்டை டு அட்டை அனைத்தையும் தன்னுடைய மூளைக்குள்ளே வைத்து ஒரு வரி விடாமல் சொல்லிவிட்டார். அவர் சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாம் அவர் கருத்தை கேட்டுக்கொண்டே இருந்திருப்பீர்கள். நான் வியந்து கொண்டே இருந்தேன். என்னவென்றால் இப்படி இருப்பதால் தான் அவர் விஞ்ஞானியாக இருக்கிறார். அன்பார்ந்த நண்பர்களே, காலையில் வேலாயுதம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இன்னும் சில ஆண்டுகளில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மேலூர் பூமிக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. அந்த அங்கீகாரமான நோபல் பரிசை பெற்றுத்தர இருக்கிறார் பழனிசாமி அவர்கள் என்று அவர் காலையில் பேசிக் கொண்டிருந்தார். எனவே இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த துருவம் அமைப்பினர், துருவம் பிரீத்தி அவர்கள், முரளி அவர்கள், என்னோடு ஐஏஎஸ் தேர்வுக்காக படித்த லேபர் ஆபீசர் நண்பர் ஜெயபால் அவர்கள், நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய சிறு வயதிலிருந்து என்னோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி வீரனன் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு ஏரிகளை சீரமைத்து தனக்கு எதுவுமே தெரியாததை போல அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏரிகள் புனரமைப்பதன் மூலம் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய அருமை தம்பி திருச்செல்வம் அவர்கள், இன்னும் நிறைய பேர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது எதை காட்டுகிறது என்றால், இவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு பொதுவான எண்ணம் தான். அது என்ன எண்ணம் என்றால், நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறை நல்ல தலைமுறையாக இருக்க வேண்டும் என்பதுதான். எப்படி நமக்கு முன்னோர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு விட்டு சென்றார்களோ, அதே போல நாமும் ஒரு நல்ல வாழ்க்கையை இவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும், நல்ல தலைமுறை உருவாக வேண்டும் என்கின்ற ஆசை. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன காரணம் என்றால், நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த யூனிஃபார்ம் கூட அழுக்கேறாத யூனிஃபார்மாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய வயதில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்களை நான் சந்தித்தவன். சமீபத்தில் தான் நான் ஐடியாக ஓய்வு பெற்றேன் என்றாலும் கூட இன்று வரையில் காவல்துறையில் ஏற்பட்ட அனுபவங்களுள் என் மனதை கசைத்து பிடிக்கின்ற அனுபவம், நான் இரத்த கண்ணீர் வடிக்கின்ற அனுபவம், நான் இதயத்திலிருந்து ரத்தம் வடிக்கின்ற ஒரு அனுபவம் ஒன்று உண்டு. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் 2008-2009 டி நகர்ல டெப்டி கமிஷனராக இருந்தேன். நான் இருந்த பீரியடில் 2009 வடபழனி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தினந்தோறும் காலை ஒரு மர்டர் கேஸ் ரிப்போர்ட் ஆகும். அது யார் அந்த மர்டரை பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பெரும்பாலான மர்டர் கேஸ்ல இந்த காதுல ரத்தம் வடிஞ்சிட்டே இருக்கும். அதற்கும் காரணம் என்ன என்பது ஒரு புதிராகவே இருந்தது. நாங்க வேலையை முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொல்வாரு, சார் இந்த வடபழனியில இந்த தெருவில் இந்த வீட்டில் ஒருத்தர் இறந்து கிடக்கிறார் சார், காதுல ரத்தம் வருது அப்படின்பாரு. யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதனால மக்கள் இரவு நேரங்களில் வீட்டில் தூங்க முடியாம ரொம்ப பீதி ஆயிட்டாங்க. எல்லாருமே விடிய விடிய ரோட்ல கிடக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. எங்க பார்த்தாலும் சாலை மறியல். வடபழனி காவல் நிலையத்தில் நாங்க விடிய விடிய தூங்காம வேலை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பெஞ்சில் காலையில எந்திரிச்சோம்னா பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு பெரிய ஜூம் எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய வண்டியை வச்சு
யாராவது அக்யூஸ்ட் அவங்க பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா முதல்ல படம் பிடித்து உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக மீடியாக்காரர்கள் சன் டிவி டிஷா கேமரா எல்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது இருந்த அரசு இந்த வழக்கை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று மிகவும் அக்கறை எடுத்துக்கொண்டு டெய்லி கமிஷனர் நைட் ரவுண்ட் சொல்வார், டெய்லி ஒரு ஐஜி நைட் ரவுண்ட் சொல்வார், டெய்லி 2 டிஐஜி 4 எஸ்பி ஏகப்பட்ட இன்ஸ்பெக்டர் கிட்டத்தட்ட 600 போலீஸ்காரங்க, ஒரு தெருவுக்கு 40 போலீஸ், ஒரு தெருவுக்கு 40 போலீஸ். இப்படி அங்க விடிய விடிய இருப்போம். காலையில 7 மணி வரைக்கும் ஒன்றும் நடக்கலைன்னு ஒருத்தவங்க கட்டி பிடிச்சி சந்தோஷம் ஆயிப்போம். இன்னைக்கு யாரும் சாவலடா, நம்ம நல்லா பார்ப்போம் சந்தோஷம் சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்குள்ள போன் வந்துடும். சார் ஒருத்தர் செத்து போயிட்டான் சார், இது மாதிரி பண்டராய் கிடக்கிறான், சந்தேகப்படும்படியா இருக்கிறான், இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, என்னன்னா கால் உடம்பு எரிஞ்சு போயிருக்குது, உடம்பெல்லாம் கீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இருந்த கமிஷனர் சொன்னாரு, முத்துசாமி உங்ககிட்ட எனக்கு போன் வந்தது, அந்த போனை தொடர்றதுக்கு என் கை நடுங்குது அப்படிங்கிற படிப்பாரு. உங்ககிட்ட இருந்து போன் வந்ததுன்னா அந்த போனை தொடர்றதுக்கு என் கை நடுங்குது அப்படின்பாரு. அந்த அளவுக்கு மிக மோசமா போச்சு. 30 நாட்களுக்குள் 25 மர்டர். என்ன பண்றதே தெரியல. காவல்துறை வந்து கதிகலங்கி போய் நின்றுட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இந்த ரோட்ல எல்லாம் பேப்பர் எல்லாம் பொறுக்கிறாங்க பாத்தீங்களா, வறுமையினுடைய காரணமாக இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பாக்குறாங்களே, இவங்களையெல்லாம் நம்ம வந்து செக்யூர் பண்ணி விசாரிக்கலாம். ஏன்னா எல்லா குற்றவாளிகளையும் நம்ம வந்து விசாரிச்சு முடிச்சாச்சு. எங்களுடைய ஏடுகளில் பதிவேடுகள் இருக்கக்கூடிய அத்தனை குற்றவாளிகளையும் நாங்கள் விசாரிச்சு முடிச்சாச்சு. யாரையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. அதனால இந்த ரோட்ல பேப்பர் கொடுக்குற பையங்களை எல்லாம் விசாரிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பையங்களையும் வச்சு கொண்டு போய் கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு ஆளாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. துரைன்னு ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் விசாரிச்சுட்டு இருந்தார். நான் போனாங்க, என்ன எல்லாரும் கும்பலாக உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னாரு. விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், நம்ம அந்த கேஸ் ஏதாவது க்ளூ கிடைக்குமா, இவங்களுக்கு ஏதாவது தெரியுமாங்கிறத நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். நான் சொன்னேன், ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக விசாரிச்சிருக்கேன். அதுல மணிகண்டன் ஒரு பையன், அந்த பையனுக்கு வயசு 12. அவன் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தான். இதே மாசம் சீசன் தான், அது கார்த்திகை மாசம் மாலை போட்டிருந்தான். அந்த பையன் சொன்னான், சார் நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், நான் பொய் சொல்ல விரும்பலை, ஆனால் முழுசும் உங்கள்கிட்ட நான் வந்து என்னால் சொல்ல முடியாது, என்ன என் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, காவல்துறையிலிருந்து வெஹிக்கிள் செக் பண்ணும்போது ஆட்டோவை மட்டும் செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறவங்க நீங்கள் வந்து செக் பண்ணும்போது, சார் ஒரு கேதமாகி போச்சு, அதை சொல்கிறதுக்காக நான் அந்த இடத்துக்கு போகிறோம்னு சொன்னாங்கன்னா அவங்கள மட்டும் பிடிச்சிட்டு உங்களுக்கு அக்யூஸ்ட் கிடைச்சிருவாங்க சார். இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு எதுவும் கேட்காதீங்க, ஆனால் நான் தான் சொன்னேன், நீங்கள் யாருக்கா சொல்லுங்க, எங்கே அடிச்சே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொன்னான். ஏதோ ஐயப்பனே வந்து நமக்கு வந்து சொன்ன மாதிரி இருந்தது. அன்னைக்கு ராத்திரியே நான், என்னுடைய இன்ஸ்பெக்டர் துரை, என் கூட சேர்ந்த சில அதிகாரிகள் எல்லாருமே அந்த டி நகர்லேருந்து கேகே நகர் வரக்கூடிய ரங்கநாதன் சப்வேல இருந்து வண்டிகள்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வரக்கூடிய லாரி, காரு, மற்ற வண்டிகள்லாம் வேகமாக போக சொல்லிட்டு ஆட்டோவாக பார்த்து செக் பண்ணுறோம். எந்த ஆட்டோ வந்தாலும் பரவாயில்ல, நிறுத்தி செக் பண்ணணும், ஆட்டோவெல்லாம் நிறுத்தி செக் பண்ணுறோம். அப்போ அந்த ஆட்டோ வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் நிறுத்துறோம். ஆட்டோவில் 5 பசங்க இருக்காங்க, ஒருத்தர் ஓட்டுறா, பின்னாடி 4 பசங்க இருக்காங்க. எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றான், சார் ஒரு கேதமாயி போயிடுச்சு சார், கேதம்னா டெத்து, ஒரு கேதமாயி போயிடுச்சு சார், அதை சொல்றதுக்காக போறோம். அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம், நீங்க தான் எங்களுக்கு வேணும், இந்த வண்டியை வந்து ஒரு ஓரமா நிறுத்து. சரி எங்க கேர, உடனே ஒரு இன்ஸ்பெக்டர் எழுத ஆரம்பிச்சார். எங்க கேர சொல்லு, யார் யாருங்களா சார், இன்னாரு இறங்கிட்டாரு சார். சரி எந்த இடம், வண்ணாரப்பேட்டை. உடனே வண்ணாரப்பேட்டையில் அந்த நைட்டில் இருக்கக்கூடிய பேட்ரோல் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய போலீஸை கூப்பிட்டு வயர்லெஸ்ல, இந்த தெருவில் இந்த பையன் இன்னாரு இறந்ததா சொல்றான், நீங்க உடனே செக் பண்ணுங்க தம்பி, நாங்க செக் பண்ணிட்டு நீங்க கூட இரு அப்படின்னா அவன் பதட்டம் அடைறான். ஏன்னா அவன் சொன்னது பொய் இல்லையா, பதட்டம் அடைறான். அப்ப அவன் பொய் சொல்றாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்படியே அலர்ட்டா தூக்கிட்டு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் எப்படி விசாரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தங்களையும் தனித்தனியா உட்கார வச்சு விசாரிக்கும் போது அந்த பையங்க எல்லாருக்குமே 5 பேருக்குமே 18 வயசு இன்னும் பூர்த்தி ஆகலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த பையங்க வந்து சொல்றாங்க, சார் இது வரைக்கும் நடந்த அத்தனை மர்டரையும் நாங்கள் தான் சார் பண்ணோம், இது வரைக்கும் நடந்த அத்தனை மர்டரையும் நாங்கள் தான் பண்ணோம். எதுக்காகடா பண்ணீங்க
சார் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களுக்கு காசு வேணும், வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் இருக்காரு, அவர் பகலில் ஆட்டோ ஓட்டுவார். அவர்கிட்ட சொல்லி அங்கிள் நாங்கள் நைட்டு ஆட்டோ ஓட்டி பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து அவர் ஆட்டோவை கொடுப்பாரு. அந்த ஆட்டோவை வாங்கிட்டு வருவோம். நீங்கள் போலீஸில் வந்து ஒரு டெத் ஆகி போயிடுச்சு அதனால தகவல் சொல்ல போயிட்டு இருக்கோன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் நிறுத்த மாட்டீங்க, செக் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு சொல்ல வேற மற்றவங்க சொல்லி கொடுத்ததுனால நாங்கள் எங்கே யாரு கேட்டாலும் ஒரு டெத் ஆகி போயிடுச்சு அதனால தகவல் கொடுக்க போயிட்டு இருக்கோம்னு இது வரைக்கும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போதான் சார் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பையன். அந்த பசங்க 5 பேர்கிட்டே நான் உட்கார வச்சு பேசினேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5 பேருமே படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காதவர்கள். 5 பேர்ல ஒருத்தனுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, ஒருத்தனுக்கு அப்பா மட்டும் கிடையாது அம்மா இருக்காங்க, ஒருத்தனுக்கு அம்மா மட்டும் கிடையாது அப்பா மட்டும் இருக்காங்க, ஒருத்தனுக்கு அவங்க அம்மா அவங்க அப்பாவை விட்டுட்டு இன்னொரு அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பம் எப்படி சிதைவாகி சின்ன பின்னமா இருக்கு பாருங்க. சரி நீங்க எப்படா பிழைக்கிறீங்க அப்படின்னா, சார் நாங்க பகல்ல இருக்கிற அந்த சைதாப்பேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ட்ராக்ல ஏதாவது போய் எங்கேயா போய் படுத்து போவோம் சார், ராத்திரி தான் அப்படி வெளியில வருவோம் அப்படி என்று சொல்கிறாங்க. அருமை தம்பிகளே தங்கைகளே, உங்களை போன்று இது போன்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து படிப்பதற்கு வாய்ப்பும் வசதியும் கிடைக்காத ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுக்கு கல்வி என்பது இன்னும் எட்டாக்கனியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது எட்டாக்கனி என்பதால் தன்னுடைய வயிற்று பசியை தீர்த்துக் கொள்வதற்காக திருடுகிறார்கள், வயிற்று பசியை தீர்த்துக் கொள்வதற்காக கூலி வேலைக்கு செல்கிறார்கள், வயிற்று பசியை தீர்த்துக் கொள்வதற்காக வேறு ஏதாவது ஒரு வேலை கிடைத்தால் செய்கிறார்கள், வயிற்று பசியை தீர்த்துக் கொள்வதற்காக சேரக்கூடாத மனிதர்களிடெல்லாம் சேர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடாத பழக்கங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் கல்வி என்ற ஒன்று கிடைத்திருந்தால், அவர்கள் மட்டும் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்திருந்தால், அவர்களுக்கு மட்டும் 3 வேளை பசியார சாப்பாடு கிடைத்திருந்தால் இது போன்ற பாவச் செயல்களை செய்திருக்க மாட்டார்கள். எனவேதான் பாரதியார் சொன்னார், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்கள், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் நிலைபெற்று ஒளிரச் செய்தல், அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எடுக்க. ஒரே ஒருத்தர் சொல்லி கொடுத்தா போதும், ஒரே ஒரு அப்துல் கலாம் தான், ஒரே ஒரு அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆயிட்டார், ஒரே ஒரு அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆயிட்டார். ஒரே ஒரு நீங்க இங்க வந்து ஒரு தர்மச்சத்திரம் வச்சு நாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம் அப்படின்னீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க மினிமம் 100 பேர் வச்சீங்கன்னா கூட, அதே மாதிரி 1000 தர்ம சத்திரம் வச்சீங்கன்னா ஒரு 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடுவீங்க. கோயில் 16,000 கோயில் கட்டுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கோயிலுக்கு 50 பேர் வந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 8,00,000 பேராவது சாமி கும்பிடுவாங்க. ஆனா இதை எப்படி அளவுகோலை வந்து சொல்வது என்று பாரதியாருக்கு தெரியவில்லை. அப்பேற்பட்ட மகாகவிக்கு கூட ஏழைக்கு எடுத்தறிவித்தல் அப்படிங்கிற இந்த பாராமீட்டரை எதோடு ஒப்புவது என்று தெரியவில்லை. அதனால அவர் ஒரே வழியில சொல்றாரு, பின்னருள்ள தர்மங்கள் யாவும் நிலை பெற்று ஒளிர செய்தல். கிணறு வைக்கணுமா வெட்டு, யாருக்காவது துணிமணி வாங்கி கொடுக்கணுமா வாங்கி கொடு, வீடு கட்டி கொடுக்கணுமா வீடு கட்டி கொடு, ரோடு போடணும்னா ரோடு போடு. ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலா கூட்டினா 1000 அன்னதான சட்டம் வச்சு நீங்க சாப்பாடு போடுறது இருக்கு இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு 16,000 கோயில் கட்டி நீங்க எல்லாரும் சாமி கும்பிடுறோம்ல மட அமெரிக்கால, தட் இஸ் ஈக்குவல் டு இன்னும் இதே மாதிரி எவ்வளவு தர்மம் செய்யறோமோ இது எல்லாமே ஈக்குவல் டு, இது எதுவுமே எதுக்கு ஈடாகாது, ஒரே ஒரு ஏழைக்கு ஈடாகாது. சார் ஏன் சார் இதை இவ்வளவு இமோஷனலா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு நானே உதாரணம். எங்க அப்பா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. எங்க அம்மா தன்னுடைய வாழ்நாள்ல 1 மணி நேரம் கூட பள்ளிக்கூடம் போனதில்லை, கூலி வேலை செய்துதான் என்னை படிக்க வைக்கிறாரு. ஆனா இந்த படிப்பு ஒண்ணு ஆனாதான் நாளைக்கு உங்களுக்கு முன்னால ஐடியா இருந்தது. இந்த படிப்பு ஒண்ணு ஆனாதான் நாளைக்கு வந்து ஐடியா இருந்தது. இந்த கல்வி இல்லைன்னா நானும் எங்கேயாவது கிழிக்க கையில் உடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு காய்கறி மார்க்கெட்ல மூட்டையை ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த படிப்பு என்னை எப்படி மாற்றிருக்கிறது பாருங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா,
பள்ளிக்கூடம் போறதுக்கான இந்த வாய்ப்பு அது அப்படிப்பட்ட வாய்ப்பு. உங்களுக்கெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு போயம் நான் படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. இப்போ உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. நான் இதை செக் பண்ணல, கிராஸ் செக் பண்ணல. எலிஜி ரிட்டன் இன் எ கண்ட்ரி சர்ச்சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கு. நீங்க இப்ப படிக்க முடியாட்டி போனா கூட உங்க இங்கிலீஷ் வாட்ஸ்அப் கேட்டு ஒரு நாளைக்கு அதை ஒரு 1/2 hour உங்களுக்கு நடத்த சொல்லுங்க. எலிஜி ரிட்டன் இன் எ கண்ட்ரி சர்ச்சார்ட். ஐ ரெக்வெஸ்ட் தி பிரின்சிபல், தயவு செய்து அதை நடத்துங்க. நீங்க 1761ஆம் ஆண்டு தாமஸ் கிரே என்பவரால் எழுதப்பட்டது. இந்த ஒரே ஒரு போயத்தில் அவர் உலக புகழ்பெற்ற கவிஞராக போயிட்டார். 250 வரிகள். அவர் என்ன சொல்றார்? இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்துக்கு பக்கத்துல, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய கல்லறைகளை எல்லாம் பார்க்கிறார். ஒரு சில கல்லறைகள் பெயிண்ட் அடிக்கல, ஒரு சில கல்லறைகள் வெறும் மண்ணா இருக்கு, ஒரு சில கல்லறைகள்ல பேர் எழுதியிருக்காங்க, அது உடஞ்சி தொங்குது, ஒரு சில கல்லறை வந்து தரையோட தரையா இருக்கு, யாருமே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த கிராமத்துல இங்கே வாழ்ந்து இந்த மண்ணில் புதைக்கப்பட்ட பல பேர் மிகப்பெரிய அறிஞர்களாகவும் மிகப்பெரிய அரசியல்வாதிகளாகவும் மிகப்பெரிய விஞ்ஞானிகளாகவும் வந்திருக்க வேண்டியவர்கள். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால் இந்த சுடுகாட்டில் வந்து அடையாளம் தெரியாம அவங்க வந்து கல்லறையா இருந்திருக்காங்க. If opportunities could have been given to those people, they would have become very great. வாய்ப்பு கிடைத்திருந்தால் இந்த மக்களும் மிகப்பெரிய அறிஞர்களாக இருப்பார்கள், இந்த மக்களும் மிகப்பெரிய ஒரு கவிஞர்களாக இருப்பார்கள், இந்த மக்களும் மிகப்பெரிய வீரர்களாக இருப்பார்கள். எனவே வாய்ப்பு என்பது நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து மிகவும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பு தான் இப்பொழுது வந்திருக்கிறது. நீங்களே வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு, சார் இப்ப என் வயசு வந்து 26 ஆகுது, நான் வந்து கொஞ்ச நாள் 8ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க வாத்தியார் உங்களை உட்கார விடுவாரா? விடுவீங்களா? நீங்க விட மாட்டாங்க. இப்ப நான் போய் என்னன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டா இருந்தாலும் நான் போய் என்னுடைய கல்லூரியில போய் நான் படிச்ச ராஜபாளையம் ராஜகோயில் கல்லூரியில BA ஹிஸ்டரி 3rd இயர்ல போய் உட்கார்ந்துருக்கேன். சார் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார், நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களா? ஒரே ஒரு முறைதான், ஒரு முறை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில உயர்வு மாற்றமெல்லாம். ஒரு வியாபாரி தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு ஒரு கோயிலுக்கு போனார். அந்த கோயில்ல பிச்சைக்காரங்க உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 10,000 ரூபாய் நோட்டு கட்டை எடுத்து ஒரு பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தார். இன்னொரு 10,000 ரூபாய் நோட்டு கட்டை எடுத்து இன்னொரு பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தார். இன்னொரு 10,000 ரூபாய் நோட்டு கட்டை எடுத்து இன்னொரு பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தார். அவங்க பையன் கேட்டான், அப்பா எனக்கு மோட்டர் பைக் வாங்கி கொடுங்கன்னா நீ காசு கூட கொடுக்க மாட்டேங்கிற, போய் போய் ஏன் இந்த பிச்சைக்காரங்களுக்கு போய் இவ்வளவு கொடுக்கணும்? 5 ரூபா 10 ரூபா போட்டா போதாதா? எதுக்காக இந்த பிச்சைக்காரங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. தம்பி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை திரும்ப கூப்பிட்டு போயிட்டாரு. ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்பவும் அந்த பையனை கூப்பிட்டு வா நம்ம கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 10,000 ரூபாய் நோட்டு கட்டு ஒரு 3 நோட்டு கட்டு எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்ப போய் அந்த பிச்சை எடுக்கிற இடத்துல பார்த்தாரு, ஒரே ஒரு பிச்சைக்காரன் தான் உட்கார்ந்துருந்தான். அவன்கிட்ட போய் கேட்டாரு, தம்பி நான் 3 பேர் இருந்தீங்கல்லப்பா, இப்ப எங்க மீதி 2 பேரை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சார் இப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டால், ஐஸ் பார்லர் மாதிரி ஒன்று இருக்கு, அங்க போய் பாருங்க, அங்க ஒரு கேட்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி நீ எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்க? நீங்க கொடுத்த 10,000 ரூபாய் செலவாயிடுச்சு சார், அதுக்கப்புறம் நான் ரெகுலரா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அவன். சரின்னு சொல்லி ஒரு பையனை கையோட கூப்பிட்டு போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் பார்லர்ல போனார். அவன் போனவொடனே இவரை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டவர் அல்லவா. ஸோ அவர் காலில் விழுந்து, சார் முதலாளி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. என்னப்பா என்ன தெரியுதா? ஆமா ஐயோ நீங்க 10,000 ரூபாய் பிச்சை போட்டவங்க, எனக்கு உங்களை எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு உங்க பையனா? தம்பி அப்பா, உங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய கொடை வள்ளல்ப்பா, அவர் நல்லா இருக்கணும், அவர் பையன் நீங்க நல்லா இருக்கணும்
அந்த குடைவள்ளல் கொடுத்த காசுல தான் நான் வந்து ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஆளு, வெள்ளை சுலைமா சட்டம் போட்டிருக்கேன். ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. என்னுடைய குடும்பம் 3 வரையும் நல்லா பசியாரிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் உங்க அப்பா தான்ப்பா அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப அந்த அப்பா வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, நான் 3 பிச்சைக்காரங்களுக்கு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்தேன், இன்னொருத்தன் எங்க இருக்கான்? ஒருத்தரை பார்த்து அவன் என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கான், நீ வந்து முதலாளி ஆயிட்ட, இன்னொருத்தன் எங்க இருக்கான்? சார், அவரு நீங்க கொடுத்த அந்த 10,000 ரூபாய் வச்சு சூதாட ஆரம்பிச்சாரு. சூதாட்டத்துல அந்த 10,000 ரூபாய் போயிடுச்சு. இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சூதாடி ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையில அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு ஆளுநர்கிட்டையும் மறுபடியும் பிச்சை எடுப்பாரு. காலையில கொஞ்சம் காசு கிடைச்சாலும் மறுபடியும் சூதாட போயிடுவாரு. அதனால கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அந்த பாலடைஞ்ச மண்டபத்துல உட்கார்ந்து அந்த சூதாடிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அன்பார்ந்த நண்பர்களே, 10,000 ரூபாய் எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் கொடுக்கப்பட்டது. ஒருத்தன் முதலாளி ஆனா, ஒருத்தன் இன்னும் பிச்சைக்காரன் ஆகிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து சூதாடக்கம் ஆகிட்டு இருக்கான். அந்த 10,000 ரூபாய்ங்கிறத அந்த படிப்பு, அந்த 10,000 ரூபாய்ங்கிறத அந்த படிப்பு. இப்ப அவர் சார்புடைய வந்து நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் பொட்டி கடை வச்சுட்டு இருப்பாங்க. அவர் IAS ஆகிட்டாரு. அந்த படிப்பை எவ்வாறு அவர் பயன்படுத்துகிறார், கிடைக்கிற வாய்ப்பை எவ்வாறு அவர் பயன்படுத்துகிறார். அப்ப இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு நம்மளை பற்றிய ஒரு உயர்வான எண்ணங்கள் இருக்கணும், நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கணும், நம்மை பற்றிய ஒரு உயர்ந்த சிந்தனைகள் இருக்கணும். இது மனிதர்களால் சாத்தியப்படக்கூடிய காரியம்தான் என்பதில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு வியாபாரி தங்களுடைய பையனை கூப்பிட்டு அவன் கையில கொஞ்சம் கற்கள்லாம் கொடுத்து, இந்த கற்களை கொண்டு போய் சந்தையில ஒரு ஓரமா ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு இந்த கற்களை எல்லாம் போட்டு நீ வித்துட்டு வானார். அப்ப அவர் சொன்னாரு, நீ யாருக்கும் ஃபைனல் ரேட் சொல்லக்கூடாது, யாராவது இது ரேட் என்னன்னு கேட்டா 2 மட்டும் விரல காட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொன்னார். உடனே பையன் போனா சந்தையில பல பேர் கூடக்கூடிய இடங்கள்ல ஒரு பெட்ஷீட்டை விரிச்சான். அது ஒரு ஓரமா சந்தையில ஒரு ஓரமா யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஒரு குப்பை மேட்டுக்கு பக்கத்துல ஒரு பெட்ஷீட்டை விரிச்சான். அந்த பெட்ஷீட்ல அந்த கற்களை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டே இருந்தான். அந்த வழியா வந்தவங்க விலை என்னன்னு கேட்டாங்க. அவன் சொன்னா 2 விரல காட்டினான். ஓ 20 ரூபாயா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு, விற்க கூடாது, நீ மட்டும் கேட்டுட்டு வா, என்ன விலை சொல்றாங்கன்னு கேட்டுவான்னு சொல்லியிருக்காரு. உடனே அவன் வந்து அதெல்லாம் சுருட்டிட்டு வந்துட்டு அப்பாட்ட சொன்னான், அப்பா நான் வந்து அந்த சந்தையில போய் பெட்ஷீட்டை விரிச்சு பெட்ஷீட்ல அந்த கற்களை எல்லாம் வந்து குவியலா அடுக்கி போறவங்க வர்றவங்க இந்த வாங்கிக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன விலைன்னு கேட்டாங்க. 2 விரல காட்டினேன். ஓ 20 ரூபாயா சொன்னாங்க. எனக்கு என்ன அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுதப்பா அப்படின்னு. இல்ல நீ போய் ஒரு கண்காட்சியகம் இருக்கு, ஒரு மியூசியம், அந்த மியூசியத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு பெட்ஷீட்டை போட்டு மறுபடியும் இதே மாதிரி அந்த கற்களை வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். உடனே அந்த மியூசியத்துல போய் இவன் வந்து ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு மியூசியத்துக்கு போறவங்க வர்றவங்க எல்லாம் அதை பார்க்க முடியாது, அந்த பெட்ஷீட்ல கற்கள் எல்லாத்தையும் குவியலா வச்சு வித்துட்டு இருந்தான். அங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் கேட்டாங்க, என்ன வேலை பாருங்க அப்படின்னு. 2 விரல காட்டுறான். 2 விரல காட்டணும்னு அவங்க கேட்டாங்க, ஓ இதோட வேல்யூ 20,000 அப்படின்னாங்க. இவனுக்கு 20,000 வித்துடலாமா அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா அவங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு, நீ விற்க கூடாது, அவன் என்ன சொல்றாங்கன்னு மட்டும் கேட்டுவா அப்படின்னு சொல்லி வந்துட்டான். வந்து சொன்னா, அப்பா நான் மியூசியத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டேன், எல்லாம் 20,000 ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு. சரி தம்பி, நாளைக்கு வா, நாளைக்கு என்ன பண்றோம், நம்ம ஒரு வைரக்கடையினுடைய வாசல்ல இதை விற்கிறோம் அப்படின்னு அப்பா வந்து பையனை அனுப்பிவிட்டார். அவன் போனா ஒரு வைரக்கடை வாசல்ல பெட்ஷீட்டை விரிச்சான். வைரக்கடை வாசல்ல பெட்ஷீட்டை விரிச்சு அந்த கற்களை எல்லாம் வந்து வச்சிருந்தான். அந்த வைரக்கடைக்கு பொருள் வைரம் வாங்குவதற்காக போனவர்கள் வந்தவர்கள்லாம் அந்த பெட்ஷீட்டை கிராஸ் பண்ணி போனாங்க. அந்த பையன்கிட்ட கேட்டாங்க, என்ன விலை தம்பி இந்த கற்கள் அப்படின்னாங்க. அவன் மறுபடியும் அந்த 2 விரலை தான் காட்டினான். ஏன்னா அவங்க அப்பாவோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா 2 விரலை காட்டுவாங்க. ஓ 2 லட்சமா அப்படின்னாங்க. இவனுக்கு விற்கணும்னு ஆசை, 2 லட்சம் வித்துட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, நீ விற்க கூடாதுன்னு சொல்லி. அதனால மறுபடியும் வைண்டா பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பா 2 லட்சம் கேட்டாங்கப்பா அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னாரு, தம்பி கற்கள் என்னமோ அதே கற்கள் தான், நீயும் அதே ஆள் தான்,
அதே பெட்ஷீட் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி மார்க்கெட்ல ஒரு குப்பைக்கு பக்கத்துல போய் விரிச்சேன், அவன் வந்து வெறும் 20 ரூபாய்க்கு கேட்டான். அதே ஒரு மியூசியத்துக்கு பக்கத்துல போய் விரிச்சேன், அவன் 20,000 ரூபாய்க்கு போய் கேட்டான். அதே ஒரு வயிறு கடைக்கு முன்னால விற்கும் போது 2 லட்சம் ரூபாய்க்கு கேட்கிறாங்க. உலகம் இப்படிதான் தம்பி, நாம எங்க இருக்கிறோமோ அதை வச்சுதான் நமக்கு மரியாதை. Tell me your friend, I will tell you who you are ன்னு சொன்னாங்க பெர்னார்ட் ஷா. உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு. எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மள பல பேர் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல நம்ம கூட பேசுற எல்லாருமே நண்பர்கள் நம்ம நினைக்கிறோம், பழகிற எல்லாருமே நண்பர்கள் நம்ம நினைக்கிறோம். நமக்கு பொய் சொல்வதற்கு யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நம்ம மீது அக்கறையா இருக்கிறதாக நாம நினைக்கிறோம். 10 மணிக்கு ஸ்கூல்னாலே 10 மணிக்கு போகல, 10 காலுக்கு போகலாம், வாத்தியார்கிட்ட வந்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு பொய் சொல்லி விளையாண்டான்னு சொல்லக்கூடியவன நம்மளுடைய உண்மையான நண்பன் நம்ம நினைக்கிறோம். ஆனா எது உண்மையான இடத்தில் யார் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் நமக்கு வந்து அந்த மரியாதை. எனவே உங்களுடைய நண்பர்களை நீங்கள் மிக 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 கவனமாக தேர்வு செய்ய வேண்டிய காலம் வந்து படிக்கிற காலம்தான். இன்னைக்கு இங்க இருந்து இந்த விஞ்ஞானி பழனிசாமி பேசியிருக்காருன்னா, அவர் படிக்கிற காலத்திலே வந்து கரத்தாம் பிடிக்கிறதுக்கும் ஓனா அடிக்கிறதுக்கும் அந்த மாதிரி பயிர்ந்தாருன்னா அவர் விஞ்ஞானி வந்திருப்பாரா? இல்ல ஐஏஎஸ் ஆபீசர் செல்வம் சார் இருக்காரு, அவர் விவசாயம் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் யாராவது 2 பசங்களோட சேர்ந்து என்ன தேவை கோயில போடுறது, பாக்கு போடுறது, எவனாவது வந்து ஒரு 2 வண்டி எடுத்துக்கிட்டு யாராவது ஒருத்தர் வந்து போய் வரட்டு பிடிக்கிறது, அருவாள் எடுக்கிறது, கத்தி எடுக்கிறது, கப்படா எடுக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் விசாரணை போய் கையை கட்டிட்டு இருக்கிறது, அப்படியெல்லாம் இருந்திருந்தா அவர் ஐபிஎஸ் அதிகாரி ஆயிருப்பாரா, ஐஏஎஸ் அதிகாரி ஆயிருப்பாரா? எங்கே இருக்கிறோம், நாம் யாரோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமக்கு மரியாதை. அதனால இந்த மாணவர்களுக்கு நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள், நல்ல நண்பர்களோடு பழகுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அறிவுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில உயர்வுக்கும் சம்பந்தம் இல்லை. பிறக்கும் போது யாருமே அறிவாளியா பிறக்கிறதே கிடையாது. அப்ப எப்படி சார் எல்லாரும் அறிவாளின்னு பேர் வாங்குறாங்க? முயற்சி 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 முயற்சி. தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தன் தெய்வத்த கூலி தரும். இந்த திருக்குறள் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க கேள்விப்படாத ஒரு திருக்குறள் இருக்கு. உங்கள பல பேர் நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா, பழங்காலத்து ஆட்சிகள்லாம் சில ஆட்சிகள் சில தாத்தாக்கள்லாம் சொல்லுவாங்க, என்னதான் படிச்சாலும் விதின்னு ஒன்று இருக்குல்லப்பா, அது நம்மளால வந்து வர முடியுமா, நீ சும்மா அப்படியே போட்டு ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு என்ன பிரயோஜனம், அதுக்கெல்லாம் பொறுப்புடன் இருக்கணும்ப்பா அப்படின்பாங்க. திருவள்ளுவரும் அதை சொல்றாரு. திருவள்ளுவரும் சொல்றாரு, ஊழில் பெருவழி ஆகுலங்கிறாரு. நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய ஊழ்வழி தான் முன்னால வந்து நிற்குங்கிறாரு. ஆனா அதை சொன்னதுக்கு அப்புறம் அவரே ரியலைஸ் பண்ணி நாம தப்பான ஒரு செய்தியை இந்த சமூகத்துக்கு சொல்கிறோமோ என்கின்ற எண்ணத்துல கிட்டத்தட்ட 200 திருக்குறளுக்கு அடுத்து வந்து ஒரு அழகான ஒரு திருக்குறளை சொல்கிறார். அந்த திருக்குறள் தான், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துபவர். ஊழையும் உப்பக்கம் காண்பர். உனக்கு இதுதான் விதினா அந்த விதியை கூட உன்னுடைய மதியால் மாற்றிவிட முடியும். எப்ப மாற்றிவிட முடியும்? தாழாது உயர்த்துபவர். உயர்த்துபவர் என்கின்ற சொல் வந்து ரொம்ப 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 உயர்வான சொல். முயற்சிபவர் முயற்சி செய்பவர் கிடையாது. தோல்வியுறுகின்ற ஒவ்வொரு நேரமும் மீண்டும் 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 அதற்காக முயற்சி செய்கிறார். கன்ஃபியூசியஸ் சொல்வார், நம்மளுடைய விழுந்து கிடப்பதில் வந்து அவமானம் கிடையாது. ஆனா விழுந்த ஒவ்வொரு நேரமும் நம்ம எழுந்து நிற்பதுதான், நமக்கு எழுந்து நிற்பதுதான் நமக்கு பெருமை. அந்த முயற்சியை செய்யணுங்கிறார். திருவள்ளுவரை சொல்றார், உங்களையும் உப்பக்கம் காண்பர் உலகின்றி தாழாது முயற்சிபவர். அப்படி நம்ம வந்து செஞ்சாதான் நமக்கு அறிவு வரும். நம்ம நினைக்கிறோம் அறிவுங்கிறது நம்ம பறக்கும் போதே, ஓ இந்த நாவினிப்பட்டி கிராமமா, இவங்களுக்கு வந்து 10க்கு ஒரு 6 அறிவு கொடுப்போம், 6 பாயிண்ட் கொடுப்போம், சரி மேலூரா ஒரு 7 பாயிண்ட், இப்படி எல்லாம் கடவுள் கொடுக்கிறது கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா உயிர்களுமே ஒன்று போலதான் படைக்கப்படுகின்றன. எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்தில் ஒன்று போலதான் படைக்கப்படுகிறார்கள்.
அவரவர்களுடைய முயற்சியினுடைய அடிப்படையிலே, அவரவர்களுடைய எண்ணத்தினுடைய அடிப்படையிலே, அவரவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே, அவரவர்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே அவர்களுக்கு பெயரும் புகழும் பெருமையும் கிடைக்கிறது. மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேர் கிடைக்கிறது. நம்மளை போல இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு பெயர் கிடைக்கிறது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நண்பர்களோடு சேர்க்கிறது. திருவள்ளுவர் சொல்றார், நிலத்தியல்பால் நீர் திரிந்தாகும் மாந்தம் இனத்தியல்பதாகும் அறிவு. மழையிலிருந்து விடக்கூடிய நீரானது, வானத்திலிருந்து விடக்கூடிய மழையானது இந்த நிலத்துல விழுந்தோம்னா நிலம் என்ன நிலத்துல இருக்கிறதோ அந்த நிலத்தை தான் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தால் போல் மாறிவிடுகிறது. அதே போல மனிதர்கள் எந்த நண்பர்களோடு சேர்கிறார்களோ அந்த நண்பர்களுடைய குணத்தையும் தான் எடுத்துக்கொண்டு அதை போல் மாறிவிடுகிறார்கள். இனத்தியல்பதாகும் அறிவுனா இனம் என்பது ஜாதி அவர் குறிப்பிடல. இனம் என்பது நாம் யாரோடு சேர்கிறோமோ அவர்களை குறிப்பிடுகிறார். நிலத்தியல்பால் நீர் திரிந்தாகும் மாந்தம் இனத்தியல்பதாகும் அறிவு. அதனால நம்மளுக்கு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்றதுக்கு என்ன தேவை? முயற்சிங்கிற அந்த வார்த்தை தனி வார்த்தையாக இருந்தா கூட முயற்சிக்குள்ள 6 காம்பனன்ட் இருக்கு. அந்த 6 காம்பனன்டே சொல்லிட்டு அவங்க முடிச்சிடும். முயற்சி பண்ணணும்னா முதல்ல நல்ல உடம்பு தேவை. நோய் உள்ளவனுக்கு எப்படி என்ன இருக்கும்? நம்ம சாதாரண கோல்டு பிடிச்சாலே நம்மளால ரொம்ப பட்டாத பாடுபடுறோம். அதனால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார் திருமூலர். நல்ல உடம்பு இருக்கணும். இந்த உடம்பிலிருந்து வெளிப்படுகின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கணும். முதல்ல உடம்பு, இரண்டாவது நல்ல எண்ணம். இந்த உடம்பு வெளியிடுகின்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாம் சேர்த்துக் கொள்கின்ற அறிவு. வெளி உலகத்தை பார்த்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நம்மை விட கற்றறிந்த அறிஞர்கள் இந்த மாதிரி பேசுறதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கிறோம். சொந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரிலாம் நம்ம அறிவை பெற்றுக் கொள்கிறோம். எனவே உடம்பிலிருந்து ஏற்படுகின்ற அந்த எண்ணம், இந்த உடம்பில் ஏற்படுகின்ற எண்ணத்தினுடைய அடிப்படையிலே நாம் பெற்றுக் கொள்கின்ற இந்த அறிவு, இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கு கண்டிப்பா தேவை. நாம என்ன ஆக போறோம் அப்படின்னு சொல்லி இந்த இலக்கையோடு நம்மளுடைய உடம்பிலிருந்து உண்டான ஆற்றல் மூலம் நாம் சேர்த்து அறிவை கொண்டு போய் பொருத்துகின்ற அந்த ஆற்றல், இதையெல்லாம் சரியான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய நேரத்தை கண்டுகொள்வது. நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்பவே சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து அல்லது இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து உங்களில் யார் தமிழக அளவில் மிக பிரபலமாக பேசப்படுவீர்கள் என்றால், யார் இரவு நேரத்தில் சீக்கிரம் தூங்க போகிறீர்களோ அவர்கள் தான் தமிழக அளவில் மிக பிரபலமாக பேசப்படுவீர்கள். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிற முக்கியம் கிடையாது, நைட்டு சீக்கிரம் தூங்கணும். அப்படின்னாதான் இந்த ஹெல்த்துக்கு அது ஒரு நல்ல ஒரு நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி செல்போன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல அதே செலவழிக்கிறாங்க. செலவழிச்சு பகல்லையும் தூங்க முடியாம ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஆயுசு குறைஞ்சிக்கிட்டே போகும். நம்முடைய சிந்திக்கின்ற ஆற்றல் குறைந்து கொண்டே போகும். அதனால அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இரவு நேரங்களில் நன்றாக தூங்குங்கள். அதிகாலையில் எழுந்து படியுங்கள். அதிகாலையில படிக்கிறது ஈக்குவலா இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. காலையில எழுந்திரிச்சு நீங்க படிச்சீங்கன்னா, நான் இப்ப சொல்றேன் எழுதி வச்சுங்க, இந்த மாதிரி இந்த பழனிசாமி சார் இருக்கார்ல, இந்த மாதிரி 1000 பழனிசாமிகள் மேலூர்ல வந்துருங்க. இதை எந்த ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன் என்றால், உலகை திருத்திய உத்தமர்கள் 1000 பேர் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்தது. வாய்ப்பு கிடைச்சா உங்க லைப்ரரியில இருந்தா எடுத்து படிச்சு பாருங்க. மனவை முஸ்தபா எழுதிய உலகை திருத்திய உத்தமர்கள் 1000 பேர். அந்த 1000 பேர்ல நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரான்சிஸ் பேக்கரி, அவரை தவிர மீதி 900 பிரான்சிஸ் பேக்கர், அவரை தவிர 999 பேர் அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள். தாமஸ் ஆல்வா எடிசனும் சரி, ஏசுநாதரும் சரி, முகமது நபிகளும் சரி, எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம்.
அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க இரவு நேரங்களில் அதிகமா கண்விழிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நான் அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நம்ம பெண்கள் இங்க நிறைய இருக்காங்க. பெண்களுக்கு மறக்கத்தன்மை வரும், ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை இருக்காது. அப்ப என்ன ஆகும், இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளே இருக்காது. இரவு நேரங்களில் மட்டுமே நாம் விழித்துக் கொண்டு வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பித்தால் நம்மளுக்கு சந்ததியே இருக்காது. எங்க பார்த்தாலும் மலட்டுத்தன்மை வந்துவிடும். இது உண்மை. நீங்க வேணா கேட்டு பாருங்க, யாராவது சயின்டிஸ்ட் அவரை பேச சொல்லுங்க. எனவே இரவு நேரங்களில் அதிகமாக கண்விழிக்கிறதை விட்டுட்டு நன்றாக தூங்கி அதிகாலையில் நன்றாக எழுதி நீங்கள் படிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மனசை நல்ல நாம உயர்வான நிலைமைக்கு போவோம், நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோம். நம்ம முன்னால நின்று ஒருத்தர் பேசினாரு, முத்துசாமின்னு ஒருத்தர். அவங்க அப்பா வெறும் 3ஆம் கிளாஸ் படிச்சு சொன்னாரு. அவங்க அம்மா ஒரு நாள் கூட பள்ளிக்கூடம் முடியாம, அவங்களுக்கு அவங்க ஊர்ல கையவள நிலம் கூட, எங்க ஊர்ல எங்களுக்கு கையவள விவசாய நிலம் கூட கிடையாது அப்படிங்கிறதுக்கு சாட்சி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. வீரன் எழுத்தாப்புல உட்கார்ந்துருக்காரு. வீட்டுக்கு அடிக்கடி வந்துருவாரு. வேலூர்காரர். எங்களுக்கு எந்தவித நிலமும் கிடையாது. ஆனா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மனசு மட்டும் நாம உயர்ந்த நிலைமைக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணம். வெள்ளத்தனே மலர்விட்ட மாந்தர்தான் உள்ளத்தனே உயர்வு. நல்லா அருமையா சொல்றீங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். அதனால அன்பார்ந்த நண்பர்களே, இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, சார் ஒரு IAS ஆபீசர். அவர் ஹிமாச்சல் பிரதேஷ் கேடர்ல IAS ஆபீசரா இருந்தவர். ஹிமாச்சல பிரதேசத்துல லாகூர் ஸ்பிட்டி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல மாவட்ட ஆட்சியாளராகவும் இருந்தவர். இந்தியாவிலேயே பரப்பளவில் 3வது மிகப்பெரிய மாவட்டமாக இருக்கக்கூடியது லாகூர் ஸ்பிட்டி. அங்க இருந்தவர். அங்க ஒரு இடத்துல இன்னொரு இடம் போறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். குளிர் கொன்றும். அதே மாதிரி வெயில் அடிச்சாலும் அளவுக்கு அதிகமான வெயில் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்தவர் தனக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஹார்வர்டுல போய் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, மேலும் ஓராண்டு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து தன்னுடைய அறிவை மேம்படுத்தி அதை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். இதுல முதல் விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்களுக்கு போலீஸ் ஆபீசர்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் உண்டு. என்னுடைய சீனியர் ஆபீசர்ஸும் நிறைய பேர் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில போய் படிச்சிருக்காங்க. சார் மாதிரியே ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில போய் படித்த IAS அதிகாரிகளையும் எனக்கு நிறைய பேரை தெரியும். பல பேர் ஹார்வர்டில் போய் படிச்சிருக்காங்க. ஆனால் தான் படித்த விஷயத்தை கொண்டு நம்முடைய சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று அதை ஒரு புத்தக வடிவில் எழுதி கொடுக்கிறார் பாருங்க. அங்கதான் இருக்கிறார் செல்வம் சார். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் நினைக்கிறார். இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அமெரிக்காவையும் இந்தியாவையும் ஒப்பிடுறார். அமெரிக்காவையும் இந்தியாவையும் ஒப்பிடுகின்ற பொழுது அவர் முதல்ல சொல்லுகிறார், இந்தியாவை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்கின்ற நோக்கம் எனக்கு எல்லளவும் இல்லை. துளியளவும் நம்முடைய நாட்டை குறைத்து சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இத்தனை வளங்கள் இந்த நாட்டில் இருந்தோம், இத்தனை செல்வங்கள் இந்த நாட்டில் இருந்தோம், இவ்வளவு ஹியூமன் ரிசோர்சஸ் நம்மள்கிட்ட இருந்தோம், இவ்வளவு பெரிய ஆன்மீகவாதிகள், இவ்வளவு அரசியல்வாதிகள், இவ்வளவு அறிஞர் பெருமக்கள், இவ்வளவு வள்ளல் பெருமக்கள் இருந்தோம். சுவாமி விவேகானந்தர் போன்ற மிகப்பெரிய மகான்கள் பிறந்த இந்த நாட்டில் ஏன் நம்மால் அமெரிக்காவுக்கு நிகராக வளர முடியவில்லை என்கின்ற ஒரு உண்மையான கேள்வியை அவர் கேட்கிறார். அதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? மக்களிடம் நம் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற பொதுநலம் இல்லை. எனவே அத்தகைய பொதுநலம் நம்மிடையே இருக்க வேண்டும், அத்தகைய பொதுநலம் நம்மளிடையே வர வேண்டும். நம்முடைய நிர்வாகத்துல பெர்ஃபெக்ஷன், நல்லா நிர்வாகம் பண்ணணும், யாருக்கும் பாதிக்காத ஒரு நிர்வாகத்தை பண்ணணும், ஒரு உயர்வான நிர்வாகத்தை பண்ணணும், இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு நிர்வாகத்தை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது தான் இந்த புத்தகம். இதுல நிறைய சொல்லலாம். ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அந்த ஊர் சாலைகளை பற்றி அவர் எழுதிக்கிறார். அந்த ஊர் சாலைகளை பற்றி எழுதும் போது அவர் சொல்றாரு, எந்த ஒரு வாகனமும்
குறைந்தது 120 கிலோமீட்டருக்கு குறையாமல் சென்றுடலாம். எங்கேயாவது ஒரு எந்திர பழுதின் காரணமாக வாகனம் ஒதுக்கப்பட்டால் அந்த சைடுல வந்து பெரிய பெரிய பவுல்டர் மாதிரி வரும். நாங்கெல்லாம் போகல, திரும்பதான் போனோம். அந்த பவுல்டர் ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த விபத்து தவிர்க்கப்படும். எங்கேயுமே டிராபிக் போலீஸ் கிடையாது. அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்களை ஒரு போக்குவரத்து காவலர்களாக தான் கருதி கொள்கிறார்கள். ஏன் அந்த இந்தியாவில் நம்மளுடைய அந்த எண்ணம் இல்லை? இந்தியாவில் நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, இந்த நாடு முழுவதும் இந்த சட்டத்தை கடைபிடித்தாக வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அந்த சட்டத்தை வயலேட் பண்றதுல கிடைக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவங்க. நான் வந்து போனேன், மவுண்ட் ரோடுல போகும்போது போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. என் கூட 10 பேரை பிடிச்சி ஹெல்மெட் இல்லாததுக்கு ஃபைன் போட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், முன்சாமி அண்ணன் எனக்கு வேண்டியதுதான் சொன்னேன், என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றதுல நம்ம வந்து சந்தோஷப்படுறோம். என்ன ஜெயபால்? அப்படியே சந்தோஷப்படுறோம். அந்த வயலேஷன் இருக்கக்கூடாது. நாட்டு நன்மைக்காக நாம இந்த நாட்டில் ஈர்க்கப்படுகின்ற சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், நிர்வாகத்தை நாம கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். இதை சொல்வதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. சாதாரண குக்கிராமத்துல ஒரு விவசாயியுடைய மகனாக பிறந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு IAS அதிகாரியாக இருந்து கொண்டு அவர் இங்கே மட்டும்தான் அப்படி செய்தாருன்னு நினைக்காதீங்க. அவர் சாரை பற்றி அறிமுகப்படுத்தும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க. தமிழ்நாடு எனக்கு அறிமுகமானது அப்படிதான் அறிமுகமானார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலும் சென்று மாணவர்கள் உயர்ந்த அரசு பதவிக்கு செல்வதற்காக வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அவர். அது மாதிரி அவர் வேலூரில் வரும்போது எனக்கு வந்து சார் வந்து அறிமுகமானார். அதனால அவர் எல்லாம் நாம் அவருடைய பணி சிறக்க வேண்டும், அவரால் இந்த தமிழ்நாடு பயனடைய வேண்டும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஒரே ஒரு பிறப்பு தான், இன்னொரு பிறப்பு நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. வள்ளுவரும் இது சொல்றாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கண் ஏமா புடைப்புங்கிறார். 7 பிறகு உண்டு அப்படின்னு வள்ளுவரும் ஒத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அது பகுத்தறிவுக்கு உட்பட்டு பார்த்தா அடுத்த பிறகு நமக்கு உண்டா இல்லையாங்கிறத தெரியாது, நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அதனால இந்த பிறவியில பாரதியார் சொன்ன மாதிரி, மகாகவி பாரதி சொன்ன மாதிரி, தேடி சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உடன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நாளை கூடி கிடப்படுவ மீதி கொடும் கூற்றுக்கிறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொன்னார் பாரதி. நீங்கள் அப்படிப்பட்ட வேடிக்கை மனிதராக இருந்துவிடக் கூடாது என்று உங்களை கையெடுத்து கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை, அதுவும் அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த மேலூர் மண்ணில் இருந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த அமைப்பினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை. நாடு நன்றாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நன்றாக வாழ வேண்டும். நாம் பிறந்த புண்ணிய பூமி இது. நம்மால் இந்த புண்ணிய பூமி பெருமை அடைய வேண்டும் என்றால் அதற்கு எனக்கு கிடைத்த இந்த கல்வி என்கின்ற வாய்ப்பை நான் விடாது கெட்டியாக பிடித்துக் கொள்வேன், உயர்த்தி பிடிப்பேன், உயர்ந்த நிலைமைக்கு போவேன். உயர்ந்த நிலைமைக்கு சென்ற பின்பு என்னுடைய மக்களையும் மண்ணையும் காப்பதற்கு நான் பாடுபடுவேன் என்று நீங்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.